கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த சேனலை லிங்க் அனுப்பி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வந்து டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி போட்டித் தேர்வுகளுக்குரிய கொஷின்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அது வந்து போட்டித் தேர்வுகளுக்குரிய கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரம் 3 மணிக்கு வரும், 4 மணிக்கு வரும். அடுத்தது சாட்டர்டே சண்டேயில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு வரும். ஒர்க்கிங் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா 4 மணிக்கு வரும். ஹாலிடேஸில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டிடியூட் டெஸ்ட்டில் சில கொஷின் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் கொஷின், நாடும் மொழியும் நமதீர் கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். நேமி என்ற வார்த்தை உணர்த்தும் பொருள் அப்படின்னா சக்கரம். பரிபாடலில் விசும்பு இசை என்று எதை உணர்த்துகிறது? அந்த வரி வந்து பரிபாடலில் எதை சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து பொருளை உணர்த்தினால் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. பெருங்கதை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சங்க இலக்கியங்கள் போன்றவற்றில் எந்த பா அமைந்துள்ளது அப்படின்னா அகவற்பா அல்லது ஆசிரியப்பா. அடுத்த கொஸ்டின், ஒப்புமை முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி என்ற வார்த்தை வரிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா விவேக சிந்தாமணி. இது எதற்கு இணையாக சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வரக்கூடிய விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்கணும், அவங்கக்கிட்ட முகம் மலர்ந்து பேசணும். இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து இவங்க இப்படி இருக்காங்கன்றதை கணிச்சிடுவாங்க. இந்த காலத்தில் இப்படின்னு தெரியல. சிலர் வந்து எப்படா போவாங்கன்னு இருப்பாங்க, சிலர் வந்து கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு நினைப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலம் இது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு அவங்களுக்கு சிறப்பாக அவங்களோட முக மலர்ச்சியோடு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து பண்ணுவாங்க. அதை உணர்த்துறதுக்காக தான் வந்து ஒப்புமை முகம் மலர்ந்து உபசரித்து, அந்த உபசரிப்பு வந்து அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக இருக்குமா. அவங்க வரதுலேருந்து போகிற வரைக்குமே வந்து அதை வந்து உபசரித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க எப்போ சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி, அல்லது இவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. அந்த காலத்தில் வந்து நைட்டில் வந்து வீடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், வீட்டுக்கு வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் சொல்லுது. அந்த நூல் எதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது இரவு நேரத்தில் கதவடைப்பதற்கு முன் அந்த வீட்டுக்கு வெளியே வந்து யாராவது இருக்காங்களா, யாரேனும் உள்ளீரோ அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கதவை சாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் சொல்லுது. அந்த நூல் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், உலக தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் கொஷின், நான் ஒரு வரி சொல்கிறேன், அது எந்த படத்தில் வருதுன்னு சொல்லுங்கள். நம்ம புக்கில் இருக்குது, சரிங்களா? அது என்ன வரி அப்படின்னா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா, பறவைகளே பதில் சொல்லுங்கள். இந்த வரி பாடினது யாரு, இது என்ன படங்கிறது நம்ம புக்கில் இல்லை, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் கேட்குறேன். இதை பாடினது யார் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவர் வந்து நல்ல ஒரு சிறப்பு பெற்ற கவிஞர், நிறைய பாடல்களை இவர் எழுதியிருக்கார். நெக்ஸ்ட் கொஷின், அளபடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அடுத்த கொஷின், அதாவது குயில் பாட்டு இதன் ஆசிரியர் யார்? பாரதியார். முகம் வேறுபடாமல் முகம் மலர்ந்து வந்த உறவினர்களை வந்து உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முற்காலத்தில். மோப்ப குலையும் அனிச்சம் என்று
மேலே நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அந்த ஃபுல் குறளை. இந்த குறளை எடுத்துரைத்தவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளில் திருவள்ளுவர் வந்து எடுத்துரைத்திருப்பார். என்ன விஷயம் அப்படின்னா, விருந்தினர்களை வந்து விருந்தினர் அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி சொன்னாங்க, இந்த காலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு விளக்கம் இருக்குது புக்கில். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விருந்தினர் நம்ம இப்போ சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரங்களை விருந்தினர் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுவல்ல, அது வந்து இப்போ நம்ம வச்சுக்கிட்டது, இப்போ நம்ம மாற்றிக்கிட்டது தான் விருந்தினர்னு. விருந்தினர் அப்படின்னா அந்த காலத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நாம் முன்பின் அறியாதவர், நமக்கு முன்பின் தெரியாதவர், அவரை தான் விருந்தினர்னு சொல்கிறோம். எப்படின்னா, நமக்கு யாருமே தெரியாது, அதை அவங்க வரவங்களை வந்து யாருன்னே நமக்கு தெரியாது. ஒருத்தவங்க புதுசாக வராங்க அப்படின்னா அவங்கள வரவேற்று அவர்களுக்கு தேவையானதை கரெக்டாக செஞ்சு அவங்க போகும்போது நல்ல முறையில் வழி அனுப்பணும். அவங்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா 7 அடி போய் அவங்கள வழி அனுப்பிட்டு வந்திருக்காங்க அந்த காலத்தில். அந்த 7 அடி சென்று வழி அனுப்புனது என்ன நூல் சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது அவர்கள் பின் சென்று 7 அடி அவங்கள கொண்டு இப்போ கொஞ்ச நாளைக்குலாம் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பின்னாடி போய் அவங்க பஸ் வந்ததுக்கப்புறம் ஏற்றி விட்டு வருவாங்க. அது மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர், நான் எல்லாரையும் சொல்லலை, சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்போ போவாங்க அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காங்க. இல்லைனா வந்து ஏதோ வந்துட்டாங்க அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு சிலர் செய்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் வந்து வந்தவங்கள முகமலர்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் செய்து, அதுதான் முக்கியம், தேவையானதை தேவையான நேரத்தில் செய்து அவர்களை முகம் மலர்ச்சியோடு, இப்போ சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக, இவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிட்றது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு தேவையான நேரத்தில் செஞ்சு அவங்கள முக மலர்ச்சியோடு மீண்டும் வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த காலத்தில் அனுப்பியிருக்காங்க. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த காலத்தை வந்து நம்ம தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்குங்கிறத. இது மாதிரிலாம் வந்து விருந்தினர்களை வந்து உபசரிச்சிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பல நூல்கள் நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல வினா தொகுப்புகளுக்கு நமது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு வினாவுக்குரிய தொகுப்பும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர இருக்குது. அவை அனைத்தும் மிக சிறப்பாகவே எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. இதனை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சில பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்களது சார்பில். உங்களது வெற்றிக்கு எங்களால் முடிந்தவரை எங்கள் யூடியூப் சேனல், நமது யூடியூப் சேனல் உங்களோட துணையாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நல்லதே சிந்திப்போம். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.